ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல். இன்றைக்கி சனிக்கிழமை பௌர்ணமி திதி. அது மட்டுமே இல்லாமல் ஆருத்ரா தரிசனங்க. மாலை நேரத்தில் என்னுடைய வழிபாடு ரொம்ப 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 எளிமையான முறையில் தான் வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க. இப்போ பழைய பூக்கள் எல்லாமே எடுத்துட்டேன். பழைய பூக்கள் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்ததுங்க. எடுக்கிறதுக்கு மனசே வரலை. இருந்தாலும் ஜனவரி 1ஆம் தேதி வச்ச பூங்க. வெள்ளிக்கிழமை அப்படியே வழிபாடு செஞ்சுட்டேன். இன்றைக்கி சனிக்கிழமை பழைய பூக்கள் எல்லாம் எடுத்துகிட்டு புது பூக்கள் சாத்திட்டு வழிபாடு செஞ்சுக்க போகிறேங்க. நம்ம வாசல்லே பௌர்ணமி ஒளி நல்லா தெரியுங்க. சில சூட்சமமான பரிகாரங்கள்லாம் நான் செஞ்சு வச்சுருக்கிறேன். ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரங்கள். பௌர்ணமி அமாவாசை நாட்கள் பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்த நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாட்களில் நாம் செய்கிற எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலுமே பல மடங்கு நமக்கு பலனை தரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அது மட்டுமே இல்லாமல் சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த சனிக்கிழமையில் இந்த வழிபாடு செஞ்சால் பலன் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் நம்பிக்கையோடு செஞ்சு வச்சுருக்கிறேங்க. இன்றைக்கி திருவாதிரை நோன்பு விரதம் அப்படின்றது மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தோடு கூடிய பௌர்ணமி நாளில் உபவாசம் இருந்து கடைபிடிக்கப்படும் ஒரு நோன்புங்க. மார்கழி மாதம் இந்த நாளில் எல்லா சிவாலயங்களிலும் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடந்திருக்கும். மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு காட்சி தரும் கடவுளை கண்டு கழித்தால் வீழ்ச்சி இல்லாத வாழ்க்கை அமையும். சிவபெருமான் தனது பக்தர்களுக்காக ஆனந்த தாண்டவம் நிகழ்த்தி காட்டிய நன்னாள் தான் ஆருத்ரா நாள். சிவராத்திரி அன்னைக்கு சிவனை வழிபட்டால் பலன் கிடைக்கும். ஆருத்ரா தரிசனத்தன்று ஈசனை தரிசித்தாலே பலன் கிடைக்கும். அன்றைய தினம் சகல சிவாலயங்களிலும் நடராஜருக்கு அபிஷேகம் செய்கிறதும் ரிஷப வாகனத்தில் ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் திருவீதி உலா வர்றதும் திருவிழாக நடக்குங்க. சிவனுக்குரிய நட்சத்திரம் திருவாதிரை. இந்த விரதம் சிவனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. இதனை கொண்டு தான் சிவபெருமானை ஆதிரையின் முதல்வன் அப்படின்னும் ஆதிரையான் அப்படின்னும் சொல்லுவாங்க. திருவாதிரை விரதம் தீர்க்க சுமங்கலி வரம் தரும் விரதமாகவும் கடைபிடிக்கப்படுதுங்க. இந்த நாளில் விரதம் இருந்து தாலி சரடு மாற்றி சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படின்றத நம்பிக்கைங்க. இதை மாங்கல்ய நோன்பு அப்படின்னு அழைக்கிறாங்க. மார்கழி மாத திருவாதிரை நாளில் காலையிலே எழுந்து குளிச்சுட்டு சிவநாமம் ஜெபித்து திருநீறு பூசணும். சிவாலயம் போயிட்டு நடராஜரையும் சிவகாமி அம்மனையும் தரிசனம் செய்யணும். காலையில் நடக்கிற தாண்டவ தீபாராதனையை காணணுங்க. சுவாமிக்கு களிப்படைத்து குழந்தைகளுக்கு வழங்கணும். விரதம் இருக்கும் நாளில் பகல் பொழுதில் சாப்பிடக்கூடாது. சிவபுராணம், தேவாரம், திருவாசகம் இதெல்லாமே பக்தியோடு படிக்கணும். ராத்திரியில் எளிய உணவு சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுக்கலாங்க. மார்கழி மாத திருவாதிரை தினத்தன்று விரதம் இருந்து சிவபெருமானை பூஜித்து வழிபாடு செஞ்சால் நல்ல கணவன் கிடைப்பார் அப்படின்னும் மாங்கல்ய பலம் பெருகும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் செய்த பாவங்கள், தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல அறிவும் ஆற்றலும் கூடும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க. மார்கழியில் வரும் திருவாதிரை நட்சத்திர நாளில் சிவபெருமானை தாண்டவ கோலத்தில் தரிசனம் செய்கிறது தான் ஆருத்ரா தரிசனம். கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே விளக்கேற்றி சிவபெருமானை மனதார வணங்கலாம். கர்மாவே பெரியது, கடவுள் இல்லை அப்படின்னு சொன்ன முனிவர்களின் அறியாமையை நீக்கிட வந்த சிவன் தனக்கு எதிராக ஏவப்பட்ட யானையை தன் ஆடையாக்கி உடுக்கை, பாம்பு முதலியவற்றை ஆபரணமாக கொண்டு நடராஜராக ஆருத்ரா தரிசனம் காட்சி தந்த நாள் தான் மார்கழி மாத திருவாதிரை. அதனால் மார்கழி மாதம் திருவாதிரை நடராஜருக்கு சிறப்பு வாய்ந்தது. அதில் சிதம்பரத்தில் நடக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. திருவாதிரை தினத்தில் தில்லை நடராஜ பெருமான் ஆரோகணித்து தேரில் வீதி வரும் காட்சி அற்புத காட்சிங்க. இதை தான் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜ பெருமாள் ஆடும் ஆனந்த தாண்டவத்தை தரிசித்தால் முக்தி கிடைப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. இப்போ சிம்பிளான இது பணத்தை ஈர்க்கிற ஒரு சூட்சம பரிகாரம். ஒரு ஒயிட் கலர் பேப்பர் சின்னதாக எடுத்துக்கலாங்க. அந்த பேப்பரில் ஸ்ரீம் அப்படின்னு க்ரீன் கலர் பென்லையும் 571 அப்படின்ற ஏஞ்சல் எண்ணெயை நம்ம எழுதிடலாங்க. அதோட 6 ஏலக்காய், நல்ல நிலைமையில் இருக்கிற விதைகள் வெளியே தெரியாத ஒரு 6 ஏலக்காய் எடுத்துட்டு அந்த ஏலக்காயிலையும் 571 அப்படின்ற இந்த பணத்தை ஈர்க்கிற எண் இது ஏஞ்சல் எண்ணன்னு கூட சொல்லலாங்க. அதை க்ரீன் கலர் பெண்ணில் தான் எழுதணும். க்ரீன் கலர் பெண் அப்படின்றது பணத்தை ஈர்க்கக்கூடிய நிறம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால் 571 அப்படின்னு எழுதிட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வலது உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணுங்க. பணத்தை நான் ஈர்க்கிறேன், பணம் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது, பணத்துக்கு நான் மரியாதை தருகிறேன் அப்படின்னு நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான வார்த்தையை சொல்லணும். ஐ எம் ஏ மணி மேக்னெட், பணம் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது, பணத்தை நான் ஈர்த்து கொண்டே இருக்கிறேன், ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக, ஸ்ரீம் ரிஷி, இந்த மாதிரி பணத்தை ஈர்க்கக்கூடிய அந்த வார்த்தைகளை நம்ம சொல்லலாங்க. ஸ்ரீம் ரிஷி அப்படின்ற வார்த்தையை ஒரு 108 தரம் சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு
அந்த ஒயிட் கலர் பேப்பரில் அந்த 6 ஏலக்காயும் வச்சு நல்லா மடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பெருமாள் ஃபோட்டோ இருந்தால் பெருமாள் ஃபோட்டோ கீழே, மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ இருந்தால் அதுக்கு கீழே, நான் வந்து பெருமாள் தாயார் இருக்கிற அந்த சிலைக்கு பக்கத்தில் வச்சுட்டேங்க. பூஜை முடிகிற வரைக்குமே அது அப்படியே இருக்கட்டும். நாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதை எடுத்து நம்ம பணம் நகை வைக்கிற இடத்துல வச்சிடலாம். அது இல்லைன்னா நம்ம பர்ஸில் கூட வச்சுக்கலாம். இது மாதிரி எத்தனை வேணால் செஞ்சு நம்ம எங்கெங்கே தேவையோ அங்கெல்லாமே நம்ம வச்சுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அதே போல் ஒரு மஞ்சள் கலர் துணி இல்லைனா ஒயிட் கலர் துணியை வந்து மஞ்சளில் துவச்சி காய வச்சுக்கலாங்க. அதில் 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 3 பச்சை கற்பூரம் இதை வச்சு ஒரு முடிச்சா கட்டி, இதையும் வந்து ஒரு மஞ்சள் கலரை நூலில் வந்து கட்டிட்டு, இதையும் அதே மாதிரி பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம வந்து பணம் வைக்கிற இடத்துல, நகை வைக்கிற இடத்துல வைக்கும்போது பண ஈர்ப்பு அதிகமாகும். இதில் இருக்கிற எல்லா பொருளுமே வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்கள். மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான பொருட்கள். இது அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகிற பொருட்களும் கிடையாதுங்க. இது ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்குமே நம்ம செஞ்சு, நம்ம இந்த மாதிரி நிறைய கூட செஞ்சுக்கலாம். ஒரு 4-5 செஞ்சு நம்ம பர்ஸில் ஒன்று, நம்ம வேலெட்டில் ஒன்று, நம்ம தொழில் செய்கிற இடம் இருந்தது அப்படின்னா கல்லாப்பெட்டியில் ஒன்று போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி எந்த இடத்துல இது இருக்கோ, நல்ல வாசம் இருக்கிற இடத்துலலாம் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த துணியிலையும் ஸ்ரீம் அப்படின்ற மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரத்தை எழுதி நம்ம வச்சுக்கலாங்க. நான் இப்போதைக்கு ஒன்று செஞ்சு வச்சுருக்கிறேன். இது மாதிரி எத்தனை வேணால் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். நகை வைக்கிற இடத்துல வைக்கும்போது பணம் வந்து நகை வந்து அடமானத்துக்கு போகவே போகாதுங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா செஞ்சு பாருங்கள். நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு இதிலலாம் நம்பிக்கை இல்லைன்னா தயவு செஞ்சு செய்யவே வேணாங்க. ஏன்னா எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே நம்பிக்கையோடு இது கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும், நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாதான் அது நம்ம நடக்கும். இது நடக்குமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கவே நடக்காதுங்க. அது எத்தனை பூஜை செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் அது நடக்காது. நம்மளுடைய மூலதனம் நம்பிக்கை தாங்க, கடவுளுடைய அருள். இது 2 இருந்தால் தான் நமக்கு நடக்கும். ஒரு 10 நிமிஷம் மெடிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தீப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு பூஜையை வந்து நிறைவு செஞ்சுட்டுங்க. நான் வந்து கற்பூர ஆரத்தியெல்லாம் காட்டக்கூடாது. ஏற்கனவே சொல்லியிருப்பேன், மாமியார் இறந்துட்டாங்க. கற்பூர ஆரத்தி காட்டுறது, தேங்காய் உடைக்கிறது, இலை போட்டு வழிபாடு செய்கிறது, கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணுறது இதெல்லாமே செய்ய மாட்டாங்க. மலை ஏறுற கோயிலுக்கு போக மாட்டாங்க. ஒரு வருஷம் முடிஞ்சு தோஷம் கொடுத்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் செய்யணும். மற்றபடி நம்ம பூஜையெல்லாம் நல்லாவே செஞ்சுக்கலாங்க. இப்போ என்னுடைய பூஜை அறை பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபுல்லாக புகை மூட்டமாக இருக்குங்க. அந்த வெளியே ஏற்றின அந்த சாம்பிராணி ப்ளஸ் வந்து வீட்டில் ஏற்றின அந்த தசாங்கம், வீடு ஃபுல்லாகவே நல்லா உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும், புகை மூட்டமாக இருக்கும். கேமராவில் கூட தெளிவாக வந்து வீடியோ வரலைங்க, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சூட்சம பரிகாரம் என்ன அப்படின்னா, வெந்தயம், நம்ம அஞ்சரை பெட்டியில் இருக்கிற வெந்தயத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஓப்பன்லாமே மூடக்கூடாதுங்க. நம்ம ஈசானிய மூலையில வச்சிடலாம். இல்லை சமையல் அறையில் ஏதாவது ஒரு இடத்துல கைப்படாத இடத்துல வச்சிடலாம். இன்றைக்கி வைக்கிறோன்னு வச்சா 1 வாரம் வரையும் அப்படியே இருக்கட்டுங்க. 1 வாரம் கழித்து அதில் இருக்கிற வெந்தயத்தை கால்படாத இடத்துல போட்டுடலாம். ஓடுற தண்ணி இருந்ததுன்னா ஓடுற தண்ணியிலையும் விட்டுடலாங்க. இப்போ நமக்கு ஓடுற தண்ணி இருக்காது அப்படின்றதுனால கால்படாத இடத்துல செடிக்கு கீழே போட்டுட்டு கூட புதுசாக நம்ம செஞ்சு வைக்கலாம். இதை நான் ரெகுலராக செஞ்சுட்டு வரேன். இன்றைக்கி தான் உங்களுக்கு ஓப்பனாக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஏன்னா நல்ல பலன் கிடைச்சிட்டு இருக்கு. இது அதுக்குள்ள வந்து ₹1 நாணயம் இருந்தால் வச்சுக்கலாம். நாணயம் வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. ஆனால் நாணயம் வச்சாலும் ரொம்ப நல்லது. அதே போல் நம்ம அஞ்சரைப்பட்டியில் போட்டு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த வெந்தயத்துக்குள்ளேயும் நீங்கள் காசு போட்டு வச்சு பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம உண்டியல் ஏதாவது சேர்க்குறோம், புதுசாக உண்டியல் வாங்கி சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 5 வெந்தயம் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் காசு போட்டு நீங்கள் சேர்த்து வச்சு பாருங்கள். என்ன நடந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் என்னோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும். வீட்டில் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கேட்டை திறந்தாலே பௌர்ணமி ஒளி நல்லா நமக்கு தெரியுங்க. அழகாக பௌர்ணமி ஒளியை பார்த்து கையில் ஒரு ₹5 நாணயத்தை வச்சுட்டு ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படின்னு ஒரு 27 தரம் சொல்லிட்டு அந்த காசை வந்து கேட் மேலே வச்சுருக்குறேங்க. அந்த பௌர்ணமி ஒளி அது மேலே படட்டும். நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த காசை கொண்டு வந்து நம்ம பர்ஸில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்குறேங்க. ஆக்சுவலாக இந்த வழிபாட்டை மொட்டை மாடியில் தான் நான் போய் செய்வேன். இப்போ வந்து கால் வலி மொட்டை மாடிக்கு போக முடியாது அப்படின்றதுனால தான் நிலவாசலே இந்த வழிபாடை செஞ்சிட்ருக்குறேங்க. கால்வலி சரியாகட்டும், அடுத்த மாதம் மொட்டை மாடியிலே போயிட்டு இந்த வழிபாடை ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இதை நான் ரெகுலராக செய்கிறது தாங்க. நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் பாய்.